செப்டம்பர் 15, 2025 இன்றைய வேத வசனம் உபாகமம் 31:8. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். Today's Bible verse, Deuteronomy 31:8. It is the Lord who goes before you. He will be always with you. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே அப்பா, இன்றைக்கு கூட நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். ஆவியானவரே அப்பா நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. ஆவியானவரே இந்த வாரம் முழுவதுமாய் கூட நீர் எங்களை வழிநடத்த போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. ஆவியானவரே அப்பா இன்றைய நாள் முழுவதும் கூட ஆவியானவரே நீர் எங்களோடு இருக்க போகின்ற கிருபைக்காய் நன்றி அப்பா. கர்த்தர் தாமே அப்பா எங்களுக்கு முன்பதாக சென்று எங்களுடைய எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இத்தனை நாளாய் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில் முடியாத இருந்த எல்லா காரியங்களையும் நீர் வாய்க்க செய்ய போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. கர்த்தாவே இன்றைக்கு இறங்கோ ராஜா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஆவியானவரே அப்போ இந்த உலகத்தின் மனுஷர்களை நம்பி நாங்கள் போகாதபடிக்கு எங்களோடு எங்கள் ஏசப்பா இருக்கிறாரு, எங்களுடைய அப்பா இருக்கிறாரு, எங்களை வழி நடத்துவார் என்ற நம்பிக்கை நீர் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் ஊற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் ராஜா. இன்றைய காலத்தில் அநேக ஜனங்கள் அப்பா ஆவியானவரே அவர்களுக்கு இருக்கும் சொந்த பந்தங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை நம்பி என் கூட இவங்க இருப்பாங்க, இவங்க பார்த்துப்பாங்க, என் கூட எங்கள் அப்பா இருக்காங்க, எங்கள் அம்மா இருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, இன்னும் நிறைய பேர் எனக்கு இருக்காங்க, எனக்கு என்ன கவலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட நினைத்து கொண்டு இருக்கலாம். ஆனால் மனுஷர்கள் ஒரு நாள் உங்களை கைவிட்டு போகலாம், ஆனால் ஒரு நாள் ஒரு நொடி பொழுது ஒரு இமை பொழுது கூட நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார். ஆவியானவர் அதை எல்லாரும் உணர்ந்து கொள்ளும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஆவியானவர் இந்த மனுஷர்கள் நம்ம கிட்ட எதையாச்சும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருப்பாங்க, ஆனால் ஒன்றுமே எதிர்பாராத சுத்த கண்ணராய் நம்ம இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு, அவரை பிடித்து கொள்ளுங்க. ஆவியானவர் எப்பொழுது இறங்கோ ராஜா. ஆவியானவர் அன்பு சகோதரி சகோதரனை வாலிப பிள்ளைகளை பெரியோர்களை இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் அதை வாய்க்க செய்வார். ஏதோ ஒரு மனிதர்களை நம்பி நீங்கள் உங்கள் வேலையை கொடுத்துருக்கலாம், அந்த வேலைகள் இன்னும் நடக்காமல் தடையாகவே இருந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கொடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக போய் எல்லா தடைகளையும் நீக்கி, எல்லா இடர்களையும் நீக்கி, எல்லா பள்ளமேடுகளையும் நீக்கி சமமாக்கி உங்களுக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய வல்லவராய் இருக்கின்றாரு. விசுவாசத்தோடு துதிங்க, ஜெபிங்க. மனுஷர்கள் ஆகிய நாமளே நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க நினைக்கிற பொழுது நம்மளை அப்பா பிதாவே என்று புத்திர சிவகாரத்தை கொடுத்த ஆண்டவர் நமக்கு எவ்வளவு நல்லவராய் இருக்கின்றாரு. அவர் நமக்கு நல்ல நல்ல ஆசீர்வாதத்தை வைத்திருக்கின்றாரு. அதை நாம் விசுவாசத்தோடு பொறுமையோடு பெற்றுக்கொள்ள காத்திருக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்தில் அநேக மகிமைகள் இருக்கும். ஆவியானவரை இன்றைக்கு இறங்கும் ராஜா. இன்றைக்கு கூட ஆவியானவரை அநேகருக்கு அநேக காரியங்கள், பிஸ்னஸ் காரியமாக இருக்கலாம், வியாபாரத்தில் இருக்கலாம், இன்னும் அநேக வேலை ஸ்தலங்களில் கூட ஏதோ ஒரு காரியங்கள் அவர்களுக்கு வாய்க்க செய்யாமல் இருக்கலாம். இன்றைக்கு எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்ய போகின்றீரே. ஏன்னா நீங்கள் என் கூட எங்கள் எல்லாருக்கூடிய நீங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு கவலை இல்லை தகப்பனே. இப்பொழுது கூட இறங்க ராஜா. ஐயோ எனக்கு எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அம்மா இல்லைன்னு சொல்லிட்டு கூட அநேக பேர் கவலையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவருங்க கூட இருக்கும் பொழுது எந்த மனுஷன் இருந்தா என்ன இல்லையா என்ன, நீங்கள் அவங்க கூட ஆண்டவர் இருந்தால் அவர் ஒருத்தர் மாத்திரம் இருந்தால் பொழுதும் எல்லா காரியமும் அவர் வாய்க்க செய்வார். ஆவியானவர் எப்பொழுது கூட இறங்கோ ராஜா. எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. இன்றைக்கு ஒப்பு கொடுக்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களோடு இருந்து அவர்களுடைய காரியங்களை வாய்க்க செய்யுங்க என் தகப்பனை. இப்பொழுது இறங்கும் ராஜா. அநேக சகோதரர்களுக்கு பிஸ்னஸில் ஏதோ ஒரு தடைகள் இருக்கலாம். இன்றைக்கு எல்லா தடைகளையும் நீக்கி எல்லா ஆவியானவரை காரியங்களிலும் நீர் வாய்க்க செய்த அற்புதத்தை அதிசயத்தை காண செய்ய போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. இன்னும் வேலை ஸ்தலங்களில் அநேக பேருக்கு ஏதோ ஒரு தடைகள் வந்து கொண்டே இருக்கலாம். ஆவியான
ஆவியானவரை இன்றைக்கு எல்லாம் அந்த எல்லா தடைகளும் நீக்கி அவர்களுடைய வேலைகளை ஒரு உயர்வை தரப்போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. இன்னும் அநேக சகோதரிகளுக்கு கூட ஏதோ ஒரு கவலை இருக்கலாம். ஆவியானவரை இன்றைக்கு அதையெல்லாம் நீக்க போகின்ற மகளே, நான் உன்னோடு கூட இருக்க, நீ கவலைப்படாதே என்று சொல்லி அவர்களுக்கு ஆறுதல் அறிக்க போகின்ற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. இன்னும் அநேக பெரியோர்களையும் வாழ்வு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, அவர்கள் மற்றவர்களை நம்பி ஏமாந்து போகாதபடிக்க அப்பாவும் பேரில் மாத்திரம் நம்பிக்கையாக இருக்கும்படியான ஞானத்தை ஊற்றுங்கப்பா. ஏன்னா நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்க என் தகப்பனே. நீங்கள் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லையப்பா. ஆவியானவரே, எங்களுடைய எல்லா கவலைகளையும் அப்பா உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. இன்றைக்கு இறங்க என் தகப்பனே. நன்றி அப்பா. ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கின்றீரே அப்பா. நீர் எல்லா தடைகளையும் நீக்கி எல்லா காரியங்களையும் வாய்க்க செய்து கொண்டு இருக்கின்றீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. நன்றி ராஜா. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. மெய்ப்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.